कावेरी मध्यदेशे मृदुतरपनिराट् भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कणिनिकटशिरःपार्श्वविन्यस्यहस्तम् पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम् उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहघोरकितनेमकटाक्षलीलाम् श्रीरङ्गहर्म्यदलमङ्गलदीपरेखाम् श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः आकारत्रयसम्पन्नामरविन्दनिवासिनीम् अशेषजगतीशित्रीं वन्दे वरदवल्लभाम् नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णम् पारार्त्यं श्वं श्रुतिः सदशिरसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजनिगलितं याबलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इतमितं भूयये वास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடரு கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. சகல வேதாந்த சாரார்த்த பூர்ணாசேமி விளவாதூல கோத்ரோத்பவானாம் வரம் ருச்சிரஜாமாத்ரு யோகீந்திர பதாஸ்ரீயம் வரதநாராயணம் அத்குரும் சம்ஸ்ரீயே. எப்படியான பகவானுடைய பரமானுகிரகத்தினாலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கும்படியான திருப்பாவை பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் என்கின்ற கிரமத்திலே அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். திருப்பாவையினுடைய முதல் 5 பாசுரங்கள் திருப்பாவைக்கு அவதாரிகை என்று பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாவைக்கு அவதாரிகைன்னு சொன்னா நம்ம திருப்பாவை உபன்யாசம் தொடங்குற பொழுது அவதாரிகை சொன்னோம். அது திருப்பாவை உரையினுடைய அவதாரிகை. அதை இதையும் ஒன்னா நினைக்க வேண்டாம். இங்கே அவதாரிகைன்னு சொல்லக்கூடியது திருப்பாவை ஆகிற இந்த நூலுக்கு, இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு அமைந்திருக்கக்கூடிய முன்னுரை என்பதாக முதல் பாசுரம் முதல் 5 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. எப்படின்னா, முதல் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கின்றோம். முதல் பாசுரமானது இந்த நோன்பானது எவ்வாறு நோர்க்கப்பட வேண்டும், அதுக்கு முன்பாகவே அந்த நோற்பதற்கு உரியதான அதிகாரிகளை அழைக்கிறாள். சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்று முதல் பாசுரத்திலே அழைத்தாள். இந்த நோன்பை நோக்கக்கூடிய இந்த அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன, அவர்களுடைய யோக்கியதாம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, போதுவீர் போதுமினோ என்று கிருஷ்ணபக்தி செய்ய வேண்டும் என்பதிலே ஆசையுடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்களே, அப்படி ஆசையுடையவர்களை எல்லாம் அழைத்தாள். அதற்கு அடுத்த பாசுரம் இந்த நோன்பிலே செய்ய தகுந்தன செய்ய தகாதன என்று அந்த விதி நிஷேதங்களை எடுத்து உரைத்தார். பொதுவா நம்ம ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா, லௌகிகமா சொல்றேன், உலகியல் வழக்கிலே இதுக்கு புரிந்து கொள்றதுக்காக இதை சொல்றேன். பொதுவா ஒரு இடத்துல நாம் பணி நிமித்தமாக சேருகின்றோம்னா, அப்போ உலகியல் வழக்கிலே என்ன இருக்கும், முதல்ல ஒரு 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 பணியிலே சேருவதற்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கின்றன என்ற அந்த தகுதிகளை முதல்ல சம்பாதிக்கணும். அடுத்து அந்த பணியிலே சேர்கின்ற பொழுது இன்னவற்றையெல்லாம் செய்ய வேண்டும், இன்னவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே.
இவற்றையெல்லாம் செய்யலாம், இவற்றையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். சாதாரணமா ஒரு தேர்வறைக்கு போனோம்னா கூட இந்த தேர்விலே இப்படித்தான் தேர்வுகளை எழுத வேண்டும், இப்படிலாம் எழுதக்கூடாது என்று அதற்கென்று சொல்லி சில வரைமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வரைமுறைகளை எல்லாம், இந்த நோன்புக்கு உரிய வரைமுறைகளை எல்லாம் 2வது பாசுரத்திலே ஆண்டாள் காட்டினார். இனி அடுத்திருக்கும்படியான 3வது பாசுரத்திலே இந்த நோன்பு மேற்கொள்வதால் பெய்யக்கூடிய அந்த மழை, அந்த மழையினால் நாட்டிலே விளையக்கூடிய நன்மைகள் எப்படியாக விளைய வேண்டும், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்ய வேண்டும், ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயல்களை பூங்குவலை பொதில் பொறிவண்டு கண்படுக்கும்படியாக நல்ல விளைச்சல் ஏற்பட வேண்டும் என்றெல்லாம் அந்த விளைச்சல் ஏற்படும்படியாக அவள் வாழ்த்தினாள், வேண்டினாள். அப்படிப்பட்ட விளைச்சல் ஏற்படுத்தும்படியான மழை எவ்வாறு பொழிய வேண்டும் என்பதை 4ஆம் பாசுரத்திலே காட்டினார். நேற்று தினத்திலே நாம் அனுபவித்த 5வது பாசுரத்திலே அவ்வாறு நோன்பை நோக்கின்ற பொழுது அந்த நோன்பிற்கு ஏதேனும் தடைகள் ஏற்படுமையானால் அந்த தடைகளை எல்லாம் எம்பெருமானுடைய திருநாமமானது போக்குகின்றது. பகவானை நாம் நினைத்து எம்பெருமானுடைய உகப்புக்காக எம்பெருமானை வழிபட வேண்டும் என்கின்ற நோக்கிலே செய்யப்படும்படி அந்த நோன்பு இருக்கிறதே, இந்த நோன்பிற்கு எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் யாவும் தவிடுபடியாகும். அப்படி அந்த தடைகள் யாவும் நீங்கும்படியாக, அந்த தடைகளை எல்லாம் போக்கும்படியாக எம்பெருமானே அமைகின்றான் என்கின்ற விஷயத்தை எல்லாம் நேற்றைக்கு எடுத்து சொன்னார். இனி இப்பொழுதுதான் இவர்கள் கிரமமாக அந்த நோன்பை மேற்கொள்வதற்கு உரிய பெண் பிள்ளைகளை எழுப்புகிறார்கள். இப்ப இங்கே ஒரு வினா எழுகிறது. ஒண்ணு, பகவானை அனுபவிக்கணும், கிருஷ்ணனை அனுபவிக்கணும்னு சொன்னா அந்த கிருஷ்ணானுபவத்தை தனித்தனியாக அனுபவித்துக் கொண்டு போக வேண்டியது தானே. அவரவர்கள் அளவிலே அந்த அனுபவத்தை அவர்கள் செய்து கொள்ளலாமே. அதற்கு இவர்கள் ஏன் எல்லாரையும் அழைக்க வேண்டும் என்று ஒரு வினா எழுகிறது. அப்படி இல்ல, ஆண்டாளுடைய சித்தாந்தமே என்ன, ஆண்டாளுடைய கொள்கையே என்ன அப்படின்னா, கூடியிருந்து குளிர்தல் என்பதா அவளுக்கு கொள்கை. உயர்ந்த விஷயங்களை தனியாக அனுபவிக்க கூடாது. உயர்ந்த விஷயங்களை தனியாக அனுபவிக்கிறது என்பது ஒரு நல்ல பண்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். தமிழிலே ஒரு வழக்கே நம்மிடத்துல இருக்கிறது, இனியது தனி அருந்தேல் என்று சொல்லுகிறார்கள். இனிமையான ஒரு பொருள், ரொம்ப நல்ல பொருள் கிடைச்சதுன்னு சொன்னா சில பேருக்கு பழக்கம். பொதுவா ஏதாவது நமக்கு பிடிக்காததோ அல்லது நாம நிறைய சாப்பிட்டோம், இனிமேல் நம்முடைய வயிற்றிலே இடமில்லை அப்படின்ற முடிவுக்கு நாம வந்துட்டாலோதான் யாருக்காவது ஒன்றை கொடுக்கறதுன்னு வழக்கத்துல வச்சிட்டு இருக்கோம். சில பேர் அவர்கள் ரொம்ப பிரியமாக, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்லா சாப்பிடுங்கள், நல்லா சாப்பிடுங்கள்னு சாப்பிட வைப்பார்கள். ஏதா பாகற்காயை சாப்பிட வைப்பார்கள். அதை அவர்கள் சாப்பிட வேண்டியதானே. ஏன் சாப்பிட, அவர்களுக்கு பிடிக்கல, அதனால மற்றவர்கள்ட்ட இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, நிறைய சாப்பிடுங்கள், நிறைய சாப்பிடுங்கள்னு நிறைய பிரியமா கொடுப்பார்கள். அப்படி தனக்கு வேண்டாத ஒன்றை வழங்குவது அப்படின்னு சிலருக்கு வழக்கம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் உறவினர்ல ஒருவர் நினைவு வருது, அதனால சொல்றேன். கயா சிரார்த்தம் பண்ணால் அந்த கயையிலே சிலவற்றை விட வேண்டும். ஒரு காய் விடணும், ஒரு ஒரு ஏதாவது விருப்பமான பொருளை விடணும். இந்த அம்மா போய் காயை விட்டாள், தான் சாப்பிட மாட்டேன்னு. என்ன காயை விட்டாள் தெரியுமா? வேப்பங்காயை இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு விட்டு வந்தார். யாராவது வேப்பங்காயை சாப்பிட போறார்களா? ஆனா ஏதோ கயைக்கு போனால் ரொம்ப பிரியமானதான் விடணும், நியாயமா அப்படித்தான் வழக்கம் இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு காயை விட சொன்னார்களேன்றக்கா வேப்பங்காயை விடுறது, அந்த மாதிரி நமக்கு பிடிக்கலைன்றதுக்காக ஒருத்தரை கொடுக்கிறது, மற்றவர்களுக்கு அனுபவிக்க கொடுக்கிறது, அப்படி வச்சு கூடாது. நல்ல பொருளாக இருந்தால் அந்த நல்ல பொருளை பகுத்து உண்பது என்பதுதான் நியாயம். அதனால இனிய பொருளை அப்படியா ஏகஸ்வாத்து நான் புஞ்சீத என்று வாக்கியம் இருக்கிறது. இங்கே மிக இனிய பொருள் என்ன? கிருஷ்ணன்தான் மிக இனியவன். அமுதினும் ஆற்ற இனியன் சுவையன் திருவின் மணாளன் என்றெல்லாம் ஆழ்வார் பாடுகின்றார். அப்படி சுவையே வடிவமாக இருக்கக்கூடியவன், அமுதத்தை காட்டிலும் இனிமையாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட கண்ணனம் பெருமானை தனித்து அனுபவிப்பதா?
அதனாலே அந்த கிருஷ்ணானுபவத்தை எப்படியாக அனுபவிக்க வேண்டும்னு சொன்னால் கூடியிருந்துதான் குளிர வேண்டும் என்று ஒரு அர்த்தம். இன்னொன்னு சொன்னார்கள், இவர்கள் நீராட என்றுதான் அழைக்கிறார்கள். இவர்கள் நீராட என்று அழைக்கிறார்களே, இவர்கள் அழைக்கக்கூடிய அந்த நீராட்டம் என்பது கிருஷ்ணானுபவம். நாம் முன்னாடியே பார்த்தோம். நீராட்டமாவது கிருஷ்ண சம்ஸ்லேஷம் என்று பார்த்தோம். அந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷமாகிற நீராட்டம் இருக்கிறதே, அந்த நீராட்டத்தை செய்ய வேண்டும், அந்த கிருஷ்ண குணானுபவம் பண்ண வேண்டும் என்று இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த கிருஷ்ண குணானுபவத்தினுடைய இயல்பு, அந்த கிருஷ்ணன்றவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, அவனே ஒரு பெரிய வெள்ளம். ஆழ்வார் சொல்றார், ஈரில் இன்பத்து இருவெள்ளம் யான் மூழ்கினன் என்று பாடுகின்றார். ஈரில் இன்பத்து இருவெள்ளம், ஈர்னா முடிவுன்னு அர்த்தம். ஒரு சொல் இருக்குன்னா அதுல ஈற்றெழுத்து என்று சொல்லுவார்கள். ஈற்றெழுத்து அல்லது அந்த ஈற்றெழுத்து கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்துக்கு ஈற்று அயல் எழுத்து என்றெல்லாம் இலக்கணத்திலே சொல்லுவார்கள். அப்போ ஈர்னா முடிவு, ஒரு சொல், அந்த சொல்லினுடைய கடைசி எழுத்துக்கு முடிவு எழுத்துக்கு ஈற்றெழுத்து. அந்த மாதிரி ஈர்னா முடிவு. ஈரில் இன்பம்ன்றார் ஆழ்வார், முடிவற்ற இன்பம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பகவத் அனுபவம்னு சொல்லக்கூடியது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உலகத்துல இன்பத்தினுடைய இயல்பு சலித்து போகும். நல்ல விஷயம், ரொம்ப பிரியமான விஷயம் ஆச்சு. மார்கழி மாசம் இன்னும் 27வது நாள் வந்ததுன்னா காரவடிசல் பண்ணுவார்கள். காரவடிசல் ரொம்ப இன்பமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏதோ விரும்பி சாப்பிடுறோம். எவ்வளவு சாப்பிட முடியும்? ஒரு கட்டத்துல அந்த காரவடிசல என்ன ஆயிடும்? திகட்டிடும். அந்த இன்பத்தை நம்மாலே அனுபவிக்க முடியாது. எந்த இன்பமே உலகத்துல அப்படித்தான். ஒரு குழந்தைன்னு இருக்கு, அதுவே நல்ல சமத்தா சொன்னபடி கேட்டாதான் அந்த குழந்தைன்னு சொல்லக்கூடியது இன்பமான பொருளாக நமக்கு இருக்க முடியும். அந்த குழந்தையே நாம் சொல் பேச்சு கேட்காதபடிக்கு ஏதோ ஒன்றை அந்த குழந்தை செய்தால் கூட உடனே நம்முடைய மனசுல என்னவாக தோன்றிவிடும் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையின் மேல கூட கொஞ்சம் நமக்கு விருப்பெல்லாம் வாஸ்தவத்துல ஏற்படாது. குழந்தையினுடைய இயல்பது இல்லை. இருந்தாலும் கூட அந்த குழந்தை விஷயத்துல கூட ஒரு சலிப்பு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. இப்படி இந்த உலக விஷயங்கள் எல்லாம் நமக்கு சலிப்பும் வெறுப்பும் தட்டக்கூடியதான் உலகியல் இன்பம். ஆனால் பகவத் அனுபவம் ஆகிற இன்பம் இருக்கிறதே, அது ஈரில் இன்பம். எக்காரணம் கொண்டும் அந்த இன்பத்திலே சலிப்பு என்பது ஏற்படவே ஏற்படாது. ஆனபடியினாலே அது முடிவற்ற இன்பமா இருக்கிறது. அந்த இன்பம் எப்படி இருக்கிறதுனா வெள்ளம் போல இருக்கிறது. அப்படியே ஒரு பெரு வெள்ளம் பாய்ந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதை போல அது இன்ப வெள்ளமாக இருக்கிறது எம்பெருமானுடையதான இயல்பு. அப்படி இன்ப வெள்ளமாக இருக்கிறதே, அந்த வெள்ளத்திலே இறங்கணும் அப்படின்னா நல்ல தண்ணீர், ஏதோ ஒரு முழங்கால் அளவு தண்ணி இருந்தா நாமளா இறங்கி நாமளா குளிச்சுட்டு நாமளா வந்துடலாம். ஆனா நல்ல காவேரி பிரவாகம், நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஆறு, அப்படி பெருக்கெடுத்து ஓடும்படியான ஆறாக ஒன்று இருக்குமே ஆனால் அந்த ஆற்று பெருக்கு இருக்கின்றதே, அந்த ஆற்று பெருக்கிலே அப்படியே வெள்ளப்பெருக்காக அப்படியே பாய்ந்து வருகின்றதே, அப்படி வெள்ளப்பெருக்காக பாய்ந்து வரக்கூடியதான இந்த பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த வெள்ளத்திலே அவர்கள் மூழ்குகின்றார்கள், அவர்கள் இறங்குகிறார்கள். அப்படி இறங்கி அதிலே நீராடுகின்றார்கள். அப்படி நீராடினார்கள்னு சொன்னா அதுதான் அப்படி நீராடுகின்ற பொழுது தனித்து போய் அதில் நீராட முடியாது. ஏன்னா வெள்ளமாக நீர் பாய்ந்து வருகின்றது. அப்ப என்ன பண்ண வேண்டும்? உஷா துணையாக ஒருத்தரை ஒருத்தர் கைகளிலே பிடித்து கொண்டால்தான் அதிலே நன்கு இறங்கி நல்ல அந்த ஆற்று நீரை அவர்களாலே அனுபவித்து நீராட இயலும். இதுக்கு துணை தேட்டம் என்று பெயர். அதனாலே அந்த வெள்ளத்திலே இறங்கக்கூடியவர்கள் எப்படி துணை தேட்டம் தேடுவார்களோ, எப்படி மற்றவர்களாம் அழைத்துக் கொள்வார்களோ, அவர்களோட எல்லாம் கைகோத்துக் கொள்வார்களோ, அந்த விதமாக இங்கேயும் என்ன செய்கிறார்கள்னு கேட்டா, ஈரில் இன்பம் என்று சொல்லக்கூடிய ரீதியிலே அந்த வகையாக அவர்கள் இறங்குகின்றார்கள். அவர்கள் இதிலே அந்த நீரிலே அவர்கள்
நீராடுவதற்காக அவர்கள் இறங்குகின்றார்கள். ஆனபடினாலே இதை சொல்லுகின்ற பொழுது சொல்றார், ஈரில் இன்பத்து இரு வெள்ளம் யான் மூழ்கினன் என்று மூழ்குவதைப் போல இந்த பெண் பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழிமார்களையும் எழுப்பிக் கொண்டு அவர்கள் நீராட்டத்திற்காக வருகின்றார்கள் அப்படின்னு காரணம் காட்டினார். அதனாலதான் தோழிகளை எழுப்பிக் கொண்டார்னு ஒரு காரணம் காட்டினார். இங்கே இன்னொரு வினாவும் சேர்ந்து எழுகிறது. பொதுவா உறக்கம் என்பது எதனாலே ஏற்படும் என்று சில காரணங்கள் உண்டு. தமோ குணம் என்று ஒரு குணம், இந்த தமோ குணம் இருக்கிறதே, அந்த குணமானது சோம்பல் என்பதற்கு அதான் அறிகுறி. மிகுதியான சோம்பல் அதான் உறக்கத்தினுடைய அடையாளம். அப்போ இந்த பெண்களோ கிருஷ்ண பக்தைகளாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி கிருஷ்ண பக்தைகளாக இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு நியாயமா சத்துவ குணம் என்கின்ற குணம் தான் இருக்கணும். ஏன்னா இந்த குணங்களை பற்றி அடிப்படையில் நாம் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ரஜஸ், சத்வ, ரஜஸ், தமம் என்று 3 குணங்கள் இருக்கின்றன. அதில் சத்வகுணம் என்பது சாத்வீகமானது, நல் எண்ணங்களை நமக்கு ஏற்படுத்துவது, உயர்ந்த சிந்தனைகளை ஏற்படுத்துவது, பகவானிடத்திலே பாகவதர்களிடத்திலே மதிப்பை, அன்பை எல்லாம் ஏற்படுத்தும்படி அந்த தன்மைதான் சத்வ குணம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த சாத்விகமான குணம் இருக்கிறதே, அந்த சாத்விகமான குணம், அந்த சத்வ குணம் என்று சொல்லப்படுவது, அது நம்முடைய இதயங்களிலே எல்லாம் அது நிறைந்திருக்கும்படியான பண்பு. அது இருந்தால்தான் ஒருத்தருக்கு என்ன விதமான தன்மை இருக்கும்னு கேட்டால், உயர்ந்த பண்புகள் இருக்கும், நல்ல தெளிவு இருக்கும், அவரிடத்திலே நல்ல சொல் வன்மை இருக்கும். எல்லாமே நல்ல பண்புகள் எல்லாமே சத்துவகுணத்தினாலே ஏற்படுது. அதே சமயத்திலே ரஜோகுணம் என்று ஒரு குணம் இருக்கிறது. இந்த ரஜஸ் என்று சொல்லக்கூடிய குணம் இருக்கிறதே, இந்த ரஜோகுணம் என்று சொல்லக்கூடியது மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த ரஜோகுணம் ஆரிடத்தில் இருக்கிறோம், அவர்கள் தான் கோபசாலிகள், மிகுந்த கோபக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதே போல தமம், தமஸ் என்றால் இருட்டுன்னு அர்த்தம். தமோ குணம் என்பது இருட்டாக, சோம்பலாக, உறக்கத்திலே, ஆழ்ந்த உறக்கத்திலே நம்மை கொண்டு போய் தள்ளக்கூடியதுவோ அதற்கு தமோ குணம் என்று பெயர். உயர்ந்த அடியார்கள், பரம வைஷ்ணவர்கள், அவர்கள்லாம் எந்த குணத்தின் வசப்பட்டவர்களாக இருப்பார்கள்னா அவர்கள் சத்வ குணத்தின் வசப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்பதான் பகவானிடத்திலே பக்தி செலுத்த முடியும். ஆனால் இங்கே இந்த பெண் பிள்ளைகளிலே சிலர் விழித்திருக்கிறார்கள். அப்படி விழித்திருப்பவர்களுக்கு சத்துவகுணம் இருக்கிறது. சில பெண் பிள்ளைகள் உறங்குகின்றார்கள். அப்படி உறங்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அந்த சத்துவகுணம் இல்லாமல் அவர்களுக்கு தமோ குணம் இருக்கிறது அப்படின்னு நாம் நினைக்கிறதா? அவர்கள் தமோ குண வசியர்கள், தமோ குணத்தினாலே வசப்பட்டிருக்கிறார்கள், ஆனபடினாலே அவர்கள் உறங்குகிறார்களா? அப்படின்னா அவர்கள் கிருஷ்ண பக்தர்களாக இருக்க இயலாதே. கிருஷ்ண பக்தர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களிடத்திலே இந்த குணங்கள் எல்லாம் இருப்பதற்கு நியாயம் கிடையாது. இந்த குணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடாது, இருக்கத்தகாது. அப்படி இருக்கிற பொழுது இவர்கள் இந்த மாதிரியான குணங்களிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களே, இது எப்படி பொருந்தும் என்பதாக இங்கே ஒரு வினா எழுகிறது. சொல்றார்கள், அப்படி இல்ல, இங்கே விழிப்பு என்பதும் சரி, உறக்கம் என்பதும் சரி, இரண்டுக்குமே ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? கிருஷ்ண பக்தி என்பது காரணம். உண்மையிலேயே இங்கே உறங்கக்கூடிய பெண்கள் கண் உறங்கவில்லை. பின்ன என்ன செய்கிறார்கள்னா இவர்கள் கிருஷ்ண குணானுபவம் செய்கிறார்கள். அந்த கிருஷ்ண குணானுபவம் என்பது என்னன்னு கேட்டால், பகவான் இருக்கிறானே அவனை பற்றி நினைக்கின்ற பொழுது சிலருக்கு உற்சாகம் மிகுதியாக ஏற்படும். சிலருக்கு அந்த பகவானுடைய அந்த குணங்களை நினைச்சு 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 அதனாலே ஒரு மயக்க நிலைக்கு அவர்கள் போய்விடுவார்கள். நல்ல விஷயம்தான். சிலருக்கு பழக்கம், அவர்கள் துக்கமான செய்தியை கேட்டால் சில பேருக்கு அதிர்ச்சி வரும், சில பேர் சந்தோஷமான செய்தியை கேட்டால் கூட அதிர்ச்சி ஆவார்கள். அந்த மாதிரியாக
இந்த பெண் பிள்ளைகளிலே ஒரு சாரார் கிருஷ்ண குணங்களை நினைத்து 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 கிருஷ்ண குணங்களை மனசிலே, ஏன்னா பகவானை பற்றி சொல்லுகின்ற பொழுது பகவானுடைய இயல்பு எப்படி இருக்கிறதுன்னு ஆழ்வார் சொல்ற. பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாடும் நெஞ்சழியும் கண் சுழலும். பாலாழி நீ கிடக்கும் பண்பு, திருப்பார்க்கடலே எம்பெருமான் சயனம் பண்ணி கொண்டிருக்கிறான்ற அந்த வைபவத்தை எல்லாம் கேட்ட உடனே என்ன நடக்கிறது அப்படின்னா, கால் ஆளும். கால் ஆளுதல் அப்படின்னு சொன்னா கால் என்ன பண்றது? தள்ளாடுகின்றது. கால் ஒரு இடத்துல நிலையா நிற்க மாட்டேன்றது, அப்படியே தள்ளாடுகின்றது. நெஞ்சழியும். நெஞ்சு நாம் நினைக்கக்கூடியதை நினைக்க மாட்டேங்கிறது. அது ஒரு போக்குல அது நம்முடைய நினைப்பை எல்லாம் தாண்டி அது பகவானுடைய விஷயத்தை அது நினைத்து கொண்டிருக்கிறது. கண் சுழலும். அப்படி இருக்கிறன்னு வந்து அப்படி கண் சுழலுது. இதெல்லாம் உடல்லே பலம் குறைந்த காரணத்தினாலேயோ அல்லது ஏதோ ஒரு நோய் ஈர்ப்ப காரணத்தினாலேயே கிடையாது. பகவானை பத்தின அந்த கிருஷ்ண பக்தி இருக்கிறதே அது மனசுக்குள்ளே புகுந்து விட்டதுன்னு சொன்னா அதை அவர்களாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடுகின்றார். திருப்பான ஆழ்வார் என்ன சொல்லி பாடுகின்றார்? பகவானை பற்றித்தான் சொல்லுகின்றார். அந்த பெருமானுடைய செவ்வாய், அழகான அந்த திரு அதரம் இருக்கிறதே, அது என்ன பண்ற? செய்யவாய் ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவே. ஐயோன்ற ஐயோனா, ஐயோன்றதை எப்ப சொல்லுவோம்? ஏதோ நம்மிடத்திலே இருந்து ஒரு பெரிய பொருள் சொத்து நாம இழந்துட்டோம்னா ஐயோன்னு சொல்லணும். இங்கே ஆழ்வார் சொல்றார், இங்கே ஆழ்வார் இழக்கிறார். எதை இழக்கிறார்னா, என் சிந்தை கவர்ந்ததுவே. என்னுடைய சிந்தனையை, என்னுடைய மனசை, என் ஆழ்வார் சொல்றாரு, என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு புனரங்கம் ஊரென்னு போயினாரே என்று என்னுடைய சிந்தனையை, என்னுடைய நினைவை எம்பெருமான் தன்வசமாக்கி விட்டான். என் நெஞ்சை நான் கூப்பிட்டு சொல்றேன், நெஞ்சமே நாம வேற ஏதாவது நினைப்போம், வேற ஏதாவது நமக்கு 1008 வேலைகள் இருக்கின்றன, நம்முடைய செயல்கள் இருக்கின்றன, நாம் போய் செய்ய வேண்டிய அதெல்லாம் நெஞ்சு நினைக்கவே மாட்டேங்கிறது. அந்த நெஞ்சமானது எதை நினைத்துக் கொண்டிருக்கிறதுனா, அப்படியே திருவரங்கனுடைய அந்த செய்ய வாய், அழகான அந்த திருவாய் இருக்கின்றதே, அந்த பவள வாய் இருக்கின்றதே, அந்த பவள வாயைத்தான் நெஞ்சம் நினைக்கிறது. அப்போ ஐயோ அப்படின்ற. ஐயோனா அதுக்கு என்ன அர்த்தம்? அன்பினாலே, பக்தியினாலே, மகிழ்ச்சியினாலே சொல்லக்கூடிய வார்த்தை. நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினை, என்னுடைய நெஞ்சை அப்படியே சூறையாடி கொண்டு போவது. கொள்ளையடித்தால் அப்படி சூறையாடி கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள். அதே போல அந்த நீலமேனி, எம்பெருமானுடைய நீலமேனியின் அழகு இருக்கிறதே, அந்த அழகு என்னுடைய நெஞ்சை அப்படியே சூறையாடி கொண்டு தன்வசமாக்கி விட்டது அப்படின்னு சொல்ற பொழுது ஐயோ ஐயோன்னு சொல்றார். அப்போ அந்த பக்தியினாலே ஒன்றை இழப்பதாக நினைப்பது, துடிப்பது, தவிப்பது, அதனாலே மயங்குவது, அந்த மயக்கம்தான் இங்கே உறக்கமாக இருக்கிறதே ஒழிய இது தமோகுண வசியர்கள், தமசு என்கின்ற குணத்திற்கு வசப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய மயக்கம் அன்று என்று உரையாசிரியர்கள் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதனால இந்த பெண்கள், உறங்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கிருஷ்ண பக்தியினாலே உறங்குகிறார்கள். விழித்திருப்பவர்களுக்கு என்னன்னா அவர்களுக்கும் பக்தி. அவர்களுக்கு என்ன பக்தினா, எப்படா பொழுது விடியும் காத்திருக்கிறார்கள். பொழுது விடியெல்லாம் வேண்டாம், முத நாள் சாயந்தரத்துல பேசியிருக்கு, நாளை பொழுது விடியும் முன்பாக வந்து என்னை எழுப்புங்கள்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். அதனாலே அந்த பொழுது விடிவதற்கான காலத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிராதகாலம் இருக்கிறதே, இந்த பிராதகாலம்னு சொல்றதுக்கு முன்பாகவே ஒரு காலம் இருக்கின்றதே, அந்த காலமானது பின்மாலை பொழுது என்று சொல்வார்கள். மிகுந்த அந்த விடியற்காலம், பின்னாடி சொல்ல போறா சிற்றம் சிறு காலைன்னு சொல்றாளே, அந்த காலைக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான சிற்றஞ்சிறுகாலை, அந்த சிறு காலை, இந்த சிற்றஞ்சிறுகாலை எப்படா வரும் எப்படா வரும் எப்படா வரும்னு மனசுல இந்த கிருஷ்ணானுபவம் இருக்கிறதுனாலே தூக்கமே அவர்களுக்கு பிடிப்படல. நாள் வீடுகள்ல ஒரு கல்யாணம் கார்த்திகேன்னு வந்தா யாரா நிம்மதியா தூங்குவார்களா? நிம்மதியா தூங்குவார்களான்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் அந்த காரியம் நல்ல விதமா நடக்கணுமே என்றக்கா தூக்கம் இல்லாமல் இருப்பார்கள். அதுதான் காரணம். அவர்கள் தூக்கத்தை இழப்பதுன்னு சொல்லக்கூடியது ஒண்ணு, வேலைகள்லாம் பார்த்து தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் தூக்கத்தை இழப்பதுன்னு ஒண்ணு. இன்னொன்னு, அவர்களுடைய மனசுல தூக்கம் பிடிபடாது.
ஏன்னா எப்படா பொழுது எப்படா விடியும், எப்படா நாம் அந்த காரியத்தை நல்லவிதமா செய்து முடிப்போம் நினைப்பார்கள். அதே போல இவர்களுக்கு எப்படா காலை எப்படா விடியும் 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 என்று இவர்கள் அந்த விடியலையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி விடியலையே எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரி சிலர் உறங்குவதாக அவர்கள் கருதி கொண்டு அவர்கள் உறங்கல்ல. ஆனாலும் கூட அவர்கள் ஏகாந்தமாக கிருஷ்ணானுபவம் பண்ணுகிறார்கள். தனித்து அவர்கள் கண்ணனை அனுபவிக்கிறார்கள். அந்த தனித்து அனுபவிக்காமல் கோஷ்டியோட சேர்ந்து கூடியிருந்து கொள்ளுதல். ஏன்னா மற்ற இடங்கள்ல இல்லாத ஒரு தனித்துவம் வைஷ்ணவத்துக்கு உண்டு. பொதுவா பெருமாள் கோயில் என்ன விசேஷம்னா கோஷ்டி ரொம்ப விசேஷம். கோஷ்டி அப்படின்னு சொன்னா சாது கோட்டியுள் கொல்லப்படுவரேன்னு ஆழ்வார் பாட்டு. கோஷ்டின்னு சொன்னா கூட்டமாக பெருமாளை அனுபவிக்கிறது. ஒரு பாசுரம் சேவித்தார்கள் சொன்னா கூட்டமாக கோஷ்டியாக இருந்து பாசுரங்களை சேவிப்பார்கள். வேதம் சொல்றார்கள்னா கூட அப்படியே பெருமாளுக்கு பின்னாடி கூட்டமா இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல நீங்கள் பார்க்கலாம். காஞ்சிபுரத்திலே பெருமாளுக்கு முன்பாக ஆழ்வார்கள் பாசுரங்கள் முன்னாலே பெரிய கோஷ்டியாக சேவித்துக் கொண்டு வருவார்கள், படித்துக் கொண்டு வருவார்கள். பாசுரங்களை அவர்கள் சேவிப்பார்கள். பாசுரங்களை படிக்கிறதுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சேவிக்கிறதுன்னு சொல்லுவோம். அதனால அந்த பாசுரங்களை அவர்கள் சேவித்துக் கொண்டு வருவார்கள். அப்படி அவர்கள் சேவித்துக் கொண்டு வந்தா அவர்களுக்கு பின்னால பெருமாள் புறப்பாடாகி வருவார். பெருமாளுக்கு பின்னாலே வடமொழி வேதங்களை அவர்கள் ஓதுவார்கள். அப்படி வடமொழி வேதங்களை ஓதுபவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடித்துக் கொண்டு அப்படியே பெரிய கோஷ்டியாக அந்த வேதங்களை அழகா வீதியிலே அவர்கள் ஓதி கொண்டு வருவார்கள். அப்படியாக அவர்கள் வீதியிலே ஓதி அந்த எம்பெருமானை அவர்கள் வழிபடுகின்றார்களே, அப்படி வழிபடக்கூடிய அந்த தன்மை இதெல்லாம் கோஷ்டியாக செய்வது, கூட்டமாக செய்வது, தனியா பண்றது இல்லை. அதே மாதிரி பெருமாள் கோயில்ல ஒரு புறப்பாடு ஆகி பெருமாள் திரும்ப ஆஸ்தானத்துக்கு அவர் எழுந்தருளினார் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்? கோஷ்டி பண்ணணும். உடனே பெருமாளை எழுந்தருளின உடனே மடப்பள்ளில இருந்து தலிகை வரணும். பெருமாளுக்கு திருவாராதனங்கள் பூஜைகள்லாம் கிரமமா நடக்கணும். எல்லாம் நடந்து முடிச்ச உடனே எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்கணும். பெருமாள் கோயில் அது வழக்கம். கடைசியில ஒருத்தர் நிக்கிறான்னா அவன் வரையிலுமாக கையில தீர்த்தம் வாங்கி பிரசாதம் வாங்கி அவன் தலையிலே சீசடகோபம் பெருமாளுடைய திருவடிகளை அந்த சடாரியை எடுத்து அவன் தலையிலே சாதிக்கிற வரையிலுமாக அங்க பாட்டே இருப்பார். ஒருத்தர் இருப்பார். அதுக்குன்னே கூழர் கோயில்ல உண்டு, பண்டாரின்னு அவருக்கு பேர். அந்த பண்டாரி என்ன பண்ணுவார்? இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். கடைசியில இருக்கணும் ஆச்சா ஆன பிற்பாடு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் கோஷ்டியில நிற்பவர்கள் கலைந்து போகணும். எனக்கு கிடைச்சாச்சு நான் போறேன் அப்படின்னு போகக்கூடாது. கடைசியில இருக்கிற வரைக்குமாக எல்லாத்துக்குமாக அதை கொடுத்து எல்லார் கைகளிலையும் பிரசாதங்கள் வந்து சேர்ந்து பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் ஏற்பட்டு விட்டது என்ற பிறகுதான் நாம் அந்த இடத்தை விட்டு களைய வேண்டும் என்று வழக்கங்களை வைத்திருக்கிறார்கள். ஏன் சொல்றேன்னா இந்த கோட்டியாக அனுபவிக்கிறதுன்றது வைஷ்ணவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. மற்ற கோவில்கள்ல இந்த மாதிரி கோட்டி பண்ற வழக்கம் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனால் பெருமாள் கோயில்கள்ல அவசியமாக இந்த தீர்த்த கோட்டி என்று சொல்லக்கூடியது வழக்கத்துல இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்தவள் ஆண்டாள் தான். ஏன்னா ஆண்டாள் தான் கோஷ்டியா போறா. அத்தனை பேர்த்தையும் பஜன கோஷ்டி மாதிரி எல்லாரையுமாக அழைத்து கொண்டு திரட்டி கொண்டு ஆண்டாள் செல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவளை எழுப்பி கொண்டு செல்கின்றாள். அவ்வாறு எழுப்பிக் கொண்டு செல்வதிலே இன்றைய தினம் தொடங்கி உபன்யாசத்துல மார்கழி மாச கணக்குல நேத்தே ஆரம்பிச்சாச்சு. உபன்யாச கணக்குல நமக்கு இன்றைய தினம் தொடங்கி 10 நாள்கள். இந்த 10 நாள்கள்லே 10 பெண் பிள்ளைகளை அவள் எழுப்புகின்றாள். நிறைய பெண் பிள்ளைகள் அவள் எழுப்பலாம். 5 லட்சம் பேரை எழுப்பினான்லாம் சொல்றார்கள். அவ்வளவு பேர் அங்க இருந்திருக்கிறார்கள். ஏன் 10 பேருக்கு பாட்டுனா 5 லட்சம் பாட்டா எழுத முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பதம். 10 பேரை எழுப்புனா மற்றவர்களெல்லாம் எழுப்பிறதுக்கு இதுக்கு உபலட்சணம் அப்படின்னு பேர். அந்த 10 பேரை சொன்னால் மற்றவர்களையும் சேர்த்து சொன்னதாக அர்த்தம் ஆனபடியினாலே அந்த 10 பெண் பிள்ளைகளை விசேஷமாக 10 குணங்களை உடைய 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள். அந்த 10 பெண் பிள்ளைகளுக்கும் 10 விதமான தனித்துவமான பண்புகள் இருக்கின்றன, குணங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கூட உரையாசிரியர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அதிலே முதல் பெண்ணை எழுப்புவதற்காக வாசல்ல போய் எழுப்பு போகிறாள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ள விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ விழாய் எழுந்திராய் என்று அவளை எழுப்பினார்கள். பாட்டு எப்படி ஆரம்பிக்குது? புள்ளும்னு ஆரம்பிக்குது. இந்த அவனும் வந்துட்டான் அப்படின்னா இந்த அடையாளத்தை சொல்றதுக்கு முன்னாடியே வேற அடையாளங்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் அடையாளம் சொல்லக்கூடிய பாசுரங்கள். விடிவதற்கான அடையாளங்களை சொல்லுகிறார்கள். என்ன அடையாளம் சொல்றார்கள்? ஆண்டாள் போறாள், எழுப்பினாள். எழுப்பினோன்னு அவ கேட்டா விடிஞ்சிருச்சோன்னு கேட்டா. ஆம், விடிந்து விட்டது. அப்படி விடிந்த காரணத்தினாலே நாங்கள் வந்திருக்கிறோம். விடியவில்லைன்னு சொன்னா நாங்கள் வருவோமா அப்படின்னு அவர்கள் கேட்டார்கள். அதுக்கு அந்த பெண் பிள்ளை சொன்னா,
உங்களுடைய சுபாவம், உங்களுடைய இயல்பு எனக்கு தெரியாதா? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நான் அறிய மாட்டேனா? நீங்கள் வந்திருக்கிறீர்கள்னு சொன்னா அதெல்லாம் விடியலுக்கு அடையாளம் கிடையாது. ஏன் நீங்கள் வந்திருக்கிறது விடியலுக்கு அடையாளம் இல்லை அப்படின்னா, நீங்கள்லாம் தூங்கினா தானே விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கிறதுக்கு. உங்களுடைய இயல்பே என்னன்னா, கொட்ட 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 விழித்திருப்பீர்கள். எப்படா பொழுது விடியும், எப்படா பொழுது விடியும், எப்படா பொழுது விடியும் நீங்க விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பொறுக்க முடியல, பொழுது விடியற வரைக்கும் பொறுக்க முடியல. பொறுக்க முடியாத காரணத்தினாலே நீங்களாக விறுவிறு விறுவிறுன்னு புறப்பட்டு கோஷ்டியாக சேர்ந்து எங்க வாசலுக்கு வந்து விட்டீர்கள் அப்படின்னா. சொன்ன உடனே ஆண்டாள் இப்ப அடையாளம் சொல்றா. ஏ பெண்ணே, நாங்கள் விடிஞ்சிருச்சு அதான் வந்தோம்னு சொன்னா கூட நம்ப மாட்டேன். ஆறறிவு இருக்கக்கூடிய எங்களை நீ நம்ப மறுக்கிறாயே, எங்களை விடு. ஆறறிவுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய, அறிவிலே குறைவு இருக்கக்கூடியதான பறவை இனங்கள், அந்த பறவை இனங்களும் கூட புல்லும் சிலம்பினகான் இழிவு சிறப்பு உண்மை என்று இதுக்கு தமிழ்ல பேர். உன்ன பெருமையா சொல்றதுக்கும் இந்த போடலாம். சோழனும் இப்பேற்பட்ட தொண்டுகளை செய்திருக்கிறான். சோழனும், ராஜராஜ சோழனும் கோயிலை கட்டியிருக்கிறான்னா அது பெருமைப்படுத்துற மாதிரியான வாக்கியம். ஆனால் இதுதானே ஒரு ரொம்ப ஒரு ஒரு பாடம் இருக்கும், ரொம்ப எளிமையான பாடம் இருக்கும். அந்த எளிமையான பாடத்தை ஒருத்தனுக்கு புரிஞ்சுக்க தெரியாது. அவன் ஒரு 12ஆம் வகுப்பு படிப்பான். ஏண்டா 5ஆம் கிளாஸ் படிக்கிறவனும் இதை சொல்லிடுவான் அப்படின்னு நான் சொல்றேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து விட்டாய், ஆனால் உன்னை காட்டிலும் தகுதிப்பாட்டிலே குறைந்திருக்கக்கூடிய அவன் கூட இதை செஞ்சிருவான்னு அர்த்தம். அப்போ இதை இழிவு சிறப்பு உண்மை என்று சொல்லுவார். அப்படியான இந்த உண்மையாக இந்த புல்லும் என்கின்ற பதத்தை ஆண்டாள் பயன்படுத்துகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பறவைகளும் கூட எழுந்துச்சு. ஆனா நீ இன்னும் ஆறறிவு உடைய பெண்ணே, நீ இன்னும் எழுந்து கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்கிறார். இந்த பறவைகள் அது பாட்டுதான் தூங்கிட்டு இருந்திருக்கும். நீங்கள்லாம் காலைல எழுந்து கோஷ்டியாக சேர்ந்து அப்படி பஜனைகள்லாம் பாட ஆரம்பிச்சு, கிருஷ்ணா ராமா கோவிந்தான் அங்கங்க பாட ஆரம்பிச்சு, உங்களுடைய இந்த பஜனை சப்தம் இருக்கிறதே, இந்த ஒலி இருக்கிறதே, இதெல்லாம் கேட்டு அந்த பறவைகள் அங்கங்க எழுந்து கொண்டன. அதெல்லாம் தானா எழுந்திருக்கல, அதெல்லாம் உங்களோட சேர்ந்தது. ஏன்னா ஆண்டாளே பாடுறா, காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மேகோலோ. என் குரு பெருமானத்தான் பாடுறா. சோலைமலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆலிநிலை பெருமான் அவன் வார்த்தை, அவனுடைய வார்த்தையில அதெல்லாம் அந்த பறவைகள் பாடுகின்றன. சோலைமலை பெருமான் அழகர் மலையிலே, சோலைமலையிலே திருமாலஞ்சோலை எழுந்தருளி இருக்கிறாரே, துவராபதி எம்பெருமான் துவாரகாதீசனாக இருக்கிறாரே அப்படின்னு அவனுடைய பெருமைகள் எல்லாம் பாடுகின்றன. காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி, பகவானுடைய வருகையை சொல்லி அவையெல்லாம் பாட்டாக பாடுகின்றன. வரத்து பாட்டுன்னு பேர் இதுக்கு. தெய்வங்களை அழைப்பதற்காகலாம் கிராமங்கள் எப்பெல்லாம் பாடுவார்கள். அந்த மாதிரி தெய்வங்களுடைய பெருமைகள் எல்லாம் பேசி, எப்பேற்பட்ட தெய்வம், அந்த தெய்வத்துடைய பெருமையெல்லாம் எடுத்து வரிசையா சொல்லி அப்படி வரவு சொல்லி அவை பாடுகின்றன அப்படின்னு சொன்ன. அதனால இந்த பறவைகள்லாம் உங்களுடைய சேர்ந்ததுதான், அதெல்லாம் அடையாளம் இல்லை. அடுத்து சொன்னா, புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பெண்ணே, அங்கே ஒரு கோவில் இருக்கிறது, அதுக்கு புள்ளரையன் கோயில்னு பேர். இங்கே புல் என்பது பறவை. அந்த பறவைகளுக்கெல்லாம் அரசன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்னு அரசன்னு பேர். மிருகேந்திரன், மிருகராஜன் அப்படின்னு சிம்மத்துக்கு பேர். சிங்கத்துக்குத்தான் விலங்குக்கெல்லாம் அரசு என்று பெயர். யானைகளுக்கெல்லாம் அரசு என்பதாக கஜேந்திரன், கஜராஜன் அப்படின்னு கஜேந்திரனுக்கு பேர் இருக்கிறது. அந்த மாதிரி பறவைக்கரசு, நாகங்களுக்கெல்லாம் அரசு அப்படின்னு சொன்னா அது ஆதிசேஷன், அதான் நாகங்களுக்கெல்லாம் அரசு. அதை போல பறவைக்கரசு
என்பது ஆர் என்றால் இந்த புல்லரையனாக இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு அப்படியாக பெயர் இருக்கிறது. ஆனபடினாலே கருடனுக்கு ஒரு சந்நிதி இருந்தது திருவாய்ப்பாடியிலே அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றார்கள். இல்ல இல்ல, இங்க புல் என்பதே கருடன் தான். அரையன் அப்படின்ற வார்த்தைக்கு அரசன் அர்த்தம். அரசனுக்கு அரையன். அந்த அரையன் அப்படின்ற தமிழ் சொல்லுதான் தெலுங்கு பாஷையில கொஞ்சம் மருவி ராயர் அப்படின்னு வழங்குறது. அரையர் அப்படின்றதான் பேச்சு வழக்குல காலப்போக்கில மாறி ராயர் அப்படின்னு ஆச்சு. அந்த காலங்களே அரசர்கள் அப்படித்தான் பெயர் வைத்துக் கொண்டார்கள். அரையன் என்பது மூவேந்த வேளாண், மூவேந்த அரையன் என்றெல்லாம் அவர்கள் பெயர் வைத்துக் கொண்டார்கள். பழைய கல்வெட்டுகளே அரசர்களே அரையர்கள் என்று அழைப்பார்கள். இங்கே புல்லரையன்னு சொன்னா இந்த புல்லாகிற கருடனுக்கு அரையனாக அரசனாக இருக்கக்கூடிய பகவான் அர்த்தம். அப்ப கருடனுக்கு அரசன் ஆர் அப்படின்னா அந்த கருடனை வாகனமாக கொண்டிருக்கும்படியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே அவன்தான் புல்லரையன். அப்படிப்பட்ட அந்த கருடாரூட மூர்த்தி என்று இவருக்கு பெயர். அப்படி அந்த கருட வாகனமாக இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி இருக்கிறாரே அவருக்கு ஒரு ஆலயம் இருந்திருக்கிறது. அல்லது பொதுவாகவே பெருமாளுக்கு சந்நிதி இருந்த அந்த பெருமாள் சந்நிதியிலே அவருக்கு எதிராக நேரெதிராக கருடன் தான் இருப்பர். அதனால அந்த கருடனுக்கு அரசனாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கோயில் என்பதாக அதுக்கு அர்த்தம். இன்னொன்னு புல்லரையன் கோனா அரசன். இந்த புல்லரையனாக இருக்கக்கூடிய கருடன் இருக்கிறானே அவனுக்கு அரசனார்னா கிருஷ்ணன் தான். இல் என்றால் இல்லம். கண்ணனுடைய திருமாளிகை, நந்தகோபாலன் திருமாளிகை கிருஷ்ணனுடைய வீடு என்பதாக அதற்கு பொருள் கொள்ளும்படியாகத்தான் இந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது. இப்படியாக பல பொருள்கள் சொல்கிறார்கள் பெரியவர்கள். இங்க இன்னொரு வினா எழுகிறது. திருவாய்ப்பாடியில கோயில் இருந்ததான்னு கேள்வி. இருந்தது. அந்த கோவிலே கண்ணன் பெருமான் சென்று வணங்கவும் செய்தான். ஏன்னா பகவானுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடியது ஏதோ பெருமாள் பிறந்தார் அவதார நோக்கத்தை நிறைவேற்றார் மட்டுமில்ல, அவர் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்றார். தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும். அந்த தர்மங்களிலே ஒன்று என்ன? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஒரு தர்மம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப கண்ணனுடைய ஊர்லயும் கண்டிப்பா கோவில் இருந்திருக்கணும் இல்லையா? பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அந்த ஆலயமானது இருந்தது அந்த ஊரிலே. ஏன்னா நாம் நேத்துக்கு பார்த்தோம், சக்கர திருமகனுடைய அயோத்தியிலே பெருமாளுக்கு சந்நிதி இருந்தது, பகவானுக்கு சந்நிதி இருந்தது. அவருக்கு நாராயணன் அங்க பேர். அங்கிருந்து திருவரங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரங்கநாதர்னு பேர். ஆற்றிடை அமர்ந்த திட்டுக்கு அரங்கம் என்று பெயர். அதனாலே அவர் வந்து சேர்ந்த ஊரை வச்சு அவருக்கு அரங்கத்துக்கு நாதன் ஆனபடினாலே அரங்கத்தம்மான், அரங்கன், திருவரங்கன் அவருக்கு பெயர் ஏற்பட்டது. ஆனால் அவர் அயோத்தியிலே ராமர் பூஜித்த காலத்துல அவருக்கு நாராயணன் தான் அவருக்கு பெயர். சபத்னியா என்று சொல்லி பிராட்டியாக இருக்கக்கூடிய பத்னியோட சேர்ந்து நாராயண உபாகமத்து என்று அந்த நாராயணனை அவன் வணங்கினான். சபத்னியா விசாலாட்சியா நாராயண உபாகமத்துன்னு அந்த பத்னியாகிற பிராட்டியோட சேர்ந்து நாராயணனை அவன் வணங்கினான் என்பதாக ரிஷி வால்மீகி மகரிஷியை நமக்கு சொல்ற. அவருக்கு ஜெகநாதன் என்று பகவானுக்கு திருநாமமாக அமைந்திருந்தது என்றெல்லாம் ரிஷியே நமக்கு இந்த விஷயங்களை எடுத்து சொல்கின்றார். அப்படி அந்த பகவானுக்கு இந்த விதமாக அவருக்கு பெயர் அமைந்திருந்தது. அவரை ராமபிரான் வழிபட்டான். இது ராமாயணத்துல இருக்கு. கண்ணன் அந்த மாதிரியாக ஒரு பெருமாளை அவனும் வழிபாடு செய்தான். யாதவாத்திரி மகாத்மியம் என்று இப்ப இருக்கக்கூடிய மேலக்கோட்டை திருநாராயணபுரம் என்ற இடம் இருக்கிறதே மைசூரிலே, அந்த திவ்யதேசத்தினுடைய சரித்திரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்ப அங்க இருக்கக்கூடிய பெருமாள் அந்த காலத்திலே கிருஷ்ணனாலே வழிபாடு செய்யப்பட்டவர். கண்ணனும் பெருமானும் பலராமனுமாக அந்த பெருமாளை அவர்கள் வழிபட்டு கொண்டு வந்தார்கள். அப்புறம் காலப்போக்கிலே பலவிதமான சூழல்கள்ல அவர் இந்த மலைக்கு வந்து சேர்ந்தார்னு சரித்திரம் இருக்கு. அதெல்லாம் தனி உபன்யாசம். ஸ்ரீரங்க மகாத்மியம், யாதவாத்திரி மகாத்மியம் எல்லாம் திருப்பாவ உபன்யாசத்துல சொன்னோம்னா அது வேற மாதிரி மாறிடும். திருப்பாவ உபன்யாசமா அது இருக்காது. ஏன் சொல்றேன்னா, கண்ணனும் வழிபட்டான்,
வழிபாடு செய்ய வேண்டும் என்பது மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டது. அந்த விதிக்கப்பட்ட கடனை கண்ணனும் செய்தான். ஆனபடினாலே அவன் காலையிலே எழுந்து மாடுகள் எல்லாம் மேய்ப்பதற்கு முன்பாக நேரா அந்த யாதவாத்திரி நிவாசனாக அந்த பகவானாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சந்நிதிக்கு சென்று சாட்டாங்கமாக விழுந்து வணங்கி அவரை தொழுது விட்டுத்தான் அவன் தன்னுடைய நித்திய கர்மங்களை அவன் மேற்கொள்கின்றான். இதெல்லாம் மனிதர்கள் இயல்பாக செய்ய வேண்டிய. காலை எழுந்தார்கள்னு சொன்னா எழுந்து அவர்கள் நீராடி, இன்னைக்கு பல பேரிடத்திலே அந்த வழக்கமானது இல்லாமல் போய்விட்டது. அவரவர்களுடைய தர்மம் என்னவோ அந்த தர்மத்துக்கு ஏற்றபடிக்கு ஏதாவது நெத்திக்கு இட்டுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று சமய சின்னம் திருமண்காப்பாக இருக்கலாம், அல்லது அவரவர்கள் எதை அவர்கள் பின்பற்றுகிறார்களோ பால் நெற்றியோடு ஒரு ஹிந்துவாக இருக்கக்கூடியவன், ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றுபவன், அது ஆணோ பெண்ணோ, ஆண் அப்படி இருந்தாலே பார்க்கிறதுக்கு சகிக்கல. நீரில்லா நெற்றி பால்னு சொல்லியிருக்கா, அதை பார்க்க சகிக்கல. இந்த காலங்களிலே ரொம்ப சர்வசாதாரணமாக பெண் பிள்ளைகள் அவர்கள் நெற்றிக்கு எதுவுமே இட்டுக்கொள்ளாமல் சூன்யமாக, அதுக்கு லலாட்ட சூன்யம்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. லலாட்டம்னா நெத்தி, அது சூன்யமா இருந்தா லலாட்ட சூன்யம். அப்படிலாம் ஒரு காட்சியை கண்ணாலே நாம் பார்க்கவே கூடாது. அப்படி யாரையா பார்த்தா தலைவழியே தண்ணி ஊத்தி குளிக்க சொல்லியிருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, நம்முடைய தர்மத்திலே நமக்குன்னு காலங்காலமாக சில அடையாளங்கள் இருக்கின்றன. வேறு வேறு தேசங்களிலே, பாலைவனத்து தேசத்திலே அந்த தேசமே சூன்யமான தேசம். அதனாலே அந்த சூன்யமான தேசங்களில் இருந்து வந்த மதங்களை பின்பற்றுபவர்கள் வேண்டுமானால் அவர்களுக்கு அவர்களுடைய மதத்தினுடைய கொள்கையில இதெல்லாம் இல்லைங்கிறதுனால அவர்கள் வச்சுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதை யாரும் விமர்சனம் பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் நாம் இந்த பாரத மண்ணிலே பிறந்திருக்கிறோம். இந்த இந்த மண்ணையே நெற்றிக்கு பொட்டாக நாம் இட்டுக்கொள்ளும்படியான அவ்வளவு புனிதமான பூமி இது. அதனாலதான் நெத்தியில திருமண் காப்புன்றது என்ன, பகவானுடைய அந்த மண், ஒரு மண்ணை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி தான் நெற்றிக்கு இட்டுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட புனிதமான பூமி இது. அதனாலே பால் நெற்றியோட இருக்கக்கூடாது. அதனால காலையில எழுந்து அவர்கள் நீராடிய உடனே இதெல்லாம் இப்ப நம்ம தனியா வகுப்புல சொல்லித்தர வேண்டியதா இருக்கு. காலை எழுந்தால் நீராடணும் என்றெல்லாம் சொல்லித்தர வேண்டிய காலத்துக்கு நாம் போயிட்டோம். அதெல்லாம் நித்திய அனுஷ்டானம்னு பேரு. இதெல்லாம் தன்னடையே நடக்கணும். அனிச்சையாக சில செயல்கள் இருக்கின்றன. ஒரு முள்ள குத்துனா அப்படின்னு நம்ம துடிக்கிற மாதிரி அனிச்சையா நடக்கணும். அதனால காலைல எழுந்து நீராடினால் நீராடின நிமிஷத்திலேயே உடனே அவரவர்கள் என்ன அவர்கள் தர்மம் உண்டோ அந்த தர்மத்தை தகுந்தபடிக்கு நெற்றிக்கிட்டு கொண்டு அவரவர்கள் வழிபடக்கூடிய பாரம்பரியமாக என்ன தெய்வமோ, அது என்ன தெய்வம்னு எல்லாம் ஒன்றும் விதிகள் இல்லை. அவசியமாக அவரவர்களுடைய தெய்வங்களை அவரவர்கள் அவசியமாக தொழ வேண்டும். தொழுது அந்த தெய்வங்களுடைய பிரசாதங்கள்லாம் ஏதாவது ஒன்னை உட்கொண்டு அந்த தெய்வத்துக்கு நம்மால இயன்ற வழிபாடுகளை செய்து அப்படித்தான் நாம் நம்முடைய ஒரு நாளை தொடங்க வேண்டும். இதுதான் நமக்கு வழக்கத்திலே இருக்கிறது. என்ன வேலைகள் இருந்தாலும் அதுக்கு முன்பாக ஒரு நாளை தொடங்குவதற்கு இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த நாளை நம்முடைய வேலைகளை நாம் பார்க்க வேண்டும். கண்ணன் அப்படித்தான் செய்தான். அவன் எல்லா மாடுகளையும் அழைத்து கொண்டு அவன் ஒரு இடத்த அந்த கோவிலுக்கு வந்துடுவான். கோயில் வாசலுடைய மாடுகள்லாம் நிற்கும். கண்ணன் உள்ளே போவான், பெருமாளை விழுந்து வணங்குவான். அதுக்கப்புறம் மாடுகளை மேய்ப்பதற்கு மேய்ச்சல் இடத்துக்கு அழைத்து கொண்டு போறான். ஏன்னா இது நித்திய அனுஷ்டானம். அந்த நித்திய அனுஷ்டானத்தை பகவான் தானே செய்து காட்டுறான். ராமன் தானே பெருமாளை வழிபாடு செய்து தன்னைத்தானே வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவன் தான் அங்க ரங்கநாதனாக இருக்கிறான், அவன் தான் நாராயணனாக இருக்கிறான், கண்ணன் தான் அங்கே உள்ளக்கூடிய புள்ளரையன். ஆனாலும் கூட தான் மனுஷனாக பிறந்த காரணத்தினாலே இதெல்லாம் மனிதர்கள் அவசியம் செய்ய வேண்டியது என்று அவர்களுக்கு அந்த தர்மத்தை எடுத்து காட்டுவதற்காக அவன் வழிபாடு செய்தான். ஆனபடினாலே அப்படியாக கண்ணன் பெருமான் அவன் வழிபட்ட கோவில் இருக்கிறதே அதுதான் புள்ளரையன் கோயில். அங்கே வெள்ளை விழி சங்கு, சங்கு வெள்ளையாத்தானே இருக்கும். அப்படி இல்ல இருட்டுல சங்குதுன்னா தெரியுமா? கண்ணுக்கு தெரியுமா? ஒளிதான் காதுல கேட்கும். பொழுது விடிந்த காரணத்தினாலதான் வெள்ளை நிறம் பளிச்சுன்னு தெரியுது. அதனால சொல்றா வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அது பேரரவமாக பெரும் ஓசையாக அப்படியே நெஞ்செல்லாம் நிறையும்படியாக அந்த ஓசையானது அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பேரரவம் கேட்டிலையோ என்று அவள் சொன்னாள். இவ கேட்டா, சரி இது என் காதுல கேட்கறது இருக்கட்டும், நீங்கள்லாம் எப்படி எழுந்து கொண்டீர்கள்? உங்களை எல்லாம் யார் எழுப்பினார்கள்? உங்களாலே மட்டும் எப்படி எழ முடிந்தது அப்படின்னு கேட்டான். அப்போ இந்த வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்பதற்கு முன்பாகவே இன்னும் சிலர் எழுந்திருக்கிறார்கள். இப்ப ஆண்டாள் சொல்ல போறார். அவர்கள் யார்? வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்து. வெள்ளம் அப்படின்னா இங்க தண்ணீர் அர்த்தம்.
நாம அந்த சொல்ல விட்டுட்டோம். வெள்ளம்னாலே நமக்கு பெருசா நீர் நிறைந்து பாய்ந்து வந்தா தான் அது வெள்ளம் நம்ம நினைக்கிறோம் தமிழ்ல. ஆனா இன்னைக்கும் மலையாள தேசம் இருக்கிறதே, மலையாள தேசம் நல்ல வளமான தமிழ் சொற்களை, சம்ஸ்கிருத சொற்களை பாதுகாக்காத மலையாளம் தான். மலையாளம் ரொம்ப ஒரு ஒரு விதமான பாஷை அது. அது ஒரு மாதிரி மூக்கொலி நிறைந்திருக்கக்கூடிய பாஷை தான். ஆனா அந்த பாஷை மூக்கொலிகள் நிறைந்திருந்தாலும் கூட அது ஒரு விதமா நல்ல தமிழ் சொற்கள், வளமான தமிழ் சொற்கள் நிறைந்திருக்கக்கூடிய பாஷை. இங்கே இங்கே வழக்கொழிந்த பல தமிழ் சொற்கள் அங்கேதான் ஜீவிதமாக உயிரோடு அங்கேதான் இருக்கிறது. அப்படி நிறைய சொற்கள் இருக்கின்றன. அதுல இந்த ஒரு சொல் தான் வெள்ளம் என்று சொல்லக்கூடியது. தண்ணீரை அவர்கள் இன்னும் வெள்ளம் என்றுதான் சொல்லுவார்கள். குளிர்ந்த தண்ணீர்னு சொன்னா அதை பச்சை வெள்ளம்பார்கள், சுடு வெள்ளம் என்பார்கள். உஷ்ண ஜலம், சுடுநீர், சுடுதண்ணீன்றத சுடு வெள்ளம் என்பார்கள். அதனால வெள்ளம்னா தீர்த்தம், நீர். வெள்ளத்து அரவு, அரவுன்னா பாம்பு ஆதிசேஷன். அவன் எப்படி இருக்கிறான்? நல்ல மிது 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 மிதுன்னு இருக்கான். மிது மிதுன்னு இருக்கான். நல்ல அவனுடைய நிறம் பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கு, தூய்மையாக இருக்கிறான். பொதுவா நாகங்களுக்குன்னு நறுமணம் ஒண்ணு உண்டு. கிராமங்கள்ல புழங்கினவர்களுக்கு தெரியும். வீட்டை சுத்தி வழக்கத்துக்கு மாறா திடீர்னு நல்லா ஜம்முன்னு சந்தன வாடை வந்ததுனாலோ, நல்லா ஜம்முன்னு மல்லிகைப்பூ வாசனை வந்தாலோ, ஏதோ ஒரு சர்ப்பமானது நம்முடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு என்று அவர்கள் யூகித்து விடுவார்கள். அதனுடைய உடல்லேயே அந்த நறுமணமானது இருக்கிறது என்று பெரியவர்கள் வழக்கத்துல வைத்திருக்கிறார்கள். அதனாலே இதெல்லாம் நல்ல மென்மையாக, நல்ல நறுமணமாக, அப்படி பெருமாள் சயனம் பண்ணி கொள்ளும்படியாக இருக்கிறான் அந்த அறவாகிற ஆதிசேஷன். அதிலே துயில அமர்ந்த, அதுக்கு யோக சயனம்னு பேர். எம்பெருமான் உறங்கல்ல, என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? தான் இந்த உலகிற்கு நன்மையை தன்னுடைய திருவுள்ளத்திலே எண்ணிக்கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திற்கு நன்மையை சிந்திக்கின்றான். இந்த உலக மக்களுக்கு என்ன விதமான நன்மைகள் செய்ய வேண்டும், எப்படி யாரை சிருஷ்டிக்க வேண்டும், யாருக்கு என்ன அருள் செய்ய வேண்டும், எந்த நிமிடத்திலே எந்த தேவர்களை காக்க வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய திருவுள்ளத்திலே அவன் நினைத்து கொண்டு அவன் சயனம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படி சயனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கின்றதே, அதான் வெள்ளத்து அரவில் துயில் அமர்தல் என்கின்ற நிலை. அதனாலே அந்த வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தாக அவன் சயனம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனை உள்ளத்து கொண்டு, அவனை தங்களுடைய ஹிருதயத்திலே அவனை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறார்கள். இப்ப பண்ண போறார்கள் இல்லையா, அயோத்தியில பிராண பிரதிஷ்டை கொஞ்ச நாள்ல பண்ண போறார்கள். அந்த மாதிரி ஹிருதயத்திலே பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறார்கள். யாரு? யோகிகள், முனிவர்களும் யோகிகளும். ரெண்டு பேரை சொல்றார். வைகுண்டேது பரயலோகே சியாசாத்தம் ஜெகத்பதி ஆஸ்திரே விஷ்ணுதித்யாத்மா பக்தைர் பாகவதை சகா. பக்தர்களும் பாகவதர்களுமாக எம்பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள், எம்பெருமானை போற்றுகின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே இவர்கள் வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அவர்கள் தங்களுடைய இதயத்திலே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் விதை. அந்த விதை இருக்கிறதே, அந்த விதை இங்கே அவர்களுடைய இதயத்திலே இருக்கிறது. பகவான் அங்கே வித்தாக இருக்கிறான். அந்த வித்து தான் என்ன பண்ணும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், பெருமாள் பரமபதத்துல இருந்து திருப்பார்கடலுக்கு வந்து திருப்பார்கடல்ல இருந்துதான் அவர் அவதாரங்களை செய்கின்றார். அப்ப அந்த திருப்பார்கடல் என்பது அவதாரங்களுக்கெல்லாம் விதை, வித்து. பொதுவா விதை நல்ல செழிப்பாக வளர்வதற்கு நீரிலே ஊற வைப்பார்கள். அதே போல திருப்பார்கடல்லே இந்த உலகத்துக்கே விதையாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஊற வைத்திருக்கிறார்கள் என்பதாக ஒரு பாவம், ஒரு 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 மனநிலையில ஆண்டாள் பாடுறா. ஒண்ணு. இன்னொன்னு, அவதாரங்களுக்கெல்லாம் விதையாக இருக்கக்கூடியது திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடல் தான் பகவான் அவதாரங்கள் பண்ண போறான். அதனால யாரு பேய்மூலை நஞ்சுண்டு கள்ளச்சகலம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு சொல்றா முன்னாடி. இந்த பேய்மூலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அதெல்லாம் கிருஷ்ண அவதாரத்திலே. இந்த கிருஷ்ண அவதாரம் எங்க இருந்து பண்ணார்? வெள்ளத்தரவில் வந்த வித்தாக இருக்கிறாரே, இந்த வித்தாக இருக்கக்கூடிய பகவான் தான் பேய்மூலை நஞ்சுண்டான். இது அந்த பெண் உறங்கி கொண்டிருக்கிறாளே, அவளை துடிக்க செய்யணும். துடிக்கிறதுனா என்ன?
அவர்கள் எப்பொழுது துடிப்பார்கள்? பகவானுக்கு ஏதோ ஒரு ஆபத்துனா துடிப்பார்கள். அது ஆழ்வார்களுடைய இயல்பு. குறிப்பாக பெரியாழ்வார் இருக்கிறாரே, அவர் கிருஷ்ணனுக்கு தாயாக தன்னை பாவனை செய்து கொண்டவர். கண்ணனுக்கு யசோதையாகத்தான் தன்னை அவர் கருதினார். அவருடைய பாசுரங்கள்லாம் யசோதா பாவத்திலே இருக்கிறது. அப்படி தாயாக இருப்பவள் ஐயோ குழந்தைக்கு ஒரு ஆபத்துனா துடித்து விடுவாளே, அப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய பெண் பிள்ளை. அதனால இவள் துடித்து விடுவாள் என்பதற்காக அடையாளம் சொல்ற பொழுது என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? இது அடையாளம் கிடையாது. ஆனா அவளை சொல்லி எழுப்புவதற்காக அவர்கள் ஒரு விஷயம் சொல்றார்கள். பேய்முளை நஞ்சுண்டு அப்படின்னு சொன்னார்கள். உடனே இந்த பெண் அப்படியே துடிக்கிறார், மனசுல நினைக்கிறார். ஏன்னா அந்த பேய்முளை நஞ்சு உண்டுதல் என்ன, தாய் அந்த பூதகை இருக்கிறாளே, பூதனையினுடைய வடிவத்திலே வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவள் என்ன பண்ண, ஆழ்வார் பாடுறா, பெற்ற தாய் போல் வந்த பேச்சி பெருமூலை உடவள் உயிரை உட்வற்ற வாங்கி உண்டவாயான் பதறி வணங்குதுமே பெற்ற தாய் போல் வந்த பேச்சி என்று பாடுகிறார். பெற்ற தாய் போல், அவள் பார்த்தா யசோத கூட தோத்து போயிடுவாளாம். அவ்வளவு ஒரு தாய்மை உணர்வு தோன்றும்படியாக கோலம், தாய்க்கோலம் செய்து கொண்டு அவள் வந்து நிற்கிறாள். அதனாலே தாய் உருவில் வந்த பேய் அவள். அப்படியாக தாய் கோலத்தோடு வர்றாள் பூதனை. அப்படி வந்தா பெற்ற தாயும் உதவாத தசை. இப்ப என்னன்னா, அம்மா நீங்க கொடுங்கள், நான் குழந்தைக்கு பசியாத்திரேன்னு சொல்லி பசியாத்திரதாக வாங்கி கொண்டாள். அவள் வாங்கி கொண்டு கட கட கடன் அப்படியே ஆகாசத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா. யாரால எதுவும் பண்ண முடியல. பெற்ற தாயாக இருக்கக்கூடிய யசோதை கூட எதுவும் செய்ய முடியல. ஆனால் கண்ணன் அவன் தன்னையே காத்து கொண்டான். பூதனையை அவன் வதம் செய்தான். பூதனையை கொன்றான். பூதனையாவது பரவாயில்ல. ஆனா அந்த பெற்ற தாய் என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி குழந்தைய தொட்டில போட்டிருக்கா. தொட்டில போட்டவள் சகடம், ஒரு மாட்டு வண்டி, அதுக்கு கீழே குழந்தைய வச்சுட்டு, அந்த வண்டிக்கு கீழே குழந்தைய வச்சுட்டு போயிருக்கா. அந்த வண்டிக்குள்ளே ஒரு அசுரன் அவன் ஆவேசித்தான். சகடாசுரன் அவனுக்கு பேரு. அவனுக்கு உருவம் கூட கிடையாது. எந்த உருவத்திலே அவன் போய் சேருவானோ, சில கிருமிகள்லாம் உண்டு. அந்த கிருமிகளுக்கு இயற்கையா ஒரு வடிவமே கிடையாது. அது எந்த பொருள்ல சேரதோ அந்த பொருளுடைய வடிவமாவே மாறிடும். அந்த மாதிரியாக இவன் அந்த சகடத்திலே புகுந்த உடனே அவன் சகடாசுரனாக மாறிவிட்டான். அப்படி சகடாசுரனாக மாறி அந்த குழந்தையை அப்படியே அவன் அழிக்க வேண்டும் என்று கருதிய பொழுது கண்ணன் என்ன பண்ணானா, முளைவரவு தாழ்ந்ததென்று மூறி நிமிர்ந்து, கண்ணனுக்கு பசி, அவன் ஒன்னும் சகடாசுரனை கொல்லலாம் காலை வச்சு உதைக்கல. பசி, பசியில கையக்கால ஆட்டினான். அப்படி ஆட்டுகின்ற பொழுது அந்த பிஞ்சு திருவடியானது அவன் மேலே பட்டது. சீரார் திருவடியால் பாய்ந்தான் என்று பாடினார் ஆழ்வார். அப்படி அந்த திருவடி பட்டது. அந்த திருவடி பட்ட நிமிஷத்திலே அவன் என்ன ஆனான், கள்ள சகடம் கலக்கு அழிய காலோச்சி, அப்படியே அவன் கலங்கி அழியும்படியாக தன்னுடைய திருவடிகளாலே அவன் உதைத்தான். அப்படி உதைத்தவன் தான் வெள்ளத்தரவில் துயிலம் அந்த வித்தாக இருக்கக்கூடியவன். அந்த வித்து தான் இப்படி கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி இதையெல்லாம் செய்திருக்கிறது. அவனைத்தான் உள்ளத்திலே கொண்டிருக்கிறார்கள். 6 முனிவர்களும் யோகிகளும் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டத்திலே வைகுண்டத்து அமரரும் முனிவரும் என்று அங்கே இருக்கிறார்கள். பகவான் வைகுண்டநாதன் பெருமாள் அவர் இங்கே அவதாரம் பண்ண பிறகு அவர்களுக்கு அங்கே என்ன வேலைன்னா அவர்கள் அங்கிருந்து இங்கே வந்து விட்டார்கள் போல. அதனாலே ஆண்டாள் சொல்றா, இங்கேயும் யார் இருக்கா, முனிவர்களும் யோகிகளும் என்று இவர்கள் இருக்கிறார்கள். இந்த முனிவர்களும் யோகிகளும் என்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு கேட்டா, பகவானுக்கு தொண்டு செய்வதிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பம். என்ன விருப்பம்னா, சிலர் குணானுபவ நிஷ்டர்கள், சிலர் கைங்கரியவரர்கள். குணானுபவ நிஷ்டர்கள்னா, இப்ப பெருமாள் சந்நிதி இருக்கு, அந்த சந்நிதியிலே நிறைய இந்த மாதிரி ஏதோ உபன்யாசங்கள்லாம் நடக்கிறதுனா, இந்த உபன்யாசங்களை சொல்றதுக்கும் கேட்கறதுக்குமாக நிறைய பேர் வருவார்கள். ஆனா சிலர் இருப்பார்கள், இந்த உபன்யாசத்து பக்கம் எட்டியே பார்க்கவே மாட்டார்கள். அவர்கள் யாரோ என்னமோ ஏதோ நல்லதான் சொல்றார், அவர் பாட்டு சொல்லட்டும், அவங்க பாட்டு கேட்கட்டும், நமக்கு என்ன வேலைனா, நாம இதெல்லாம் போய் உட்காரல சுவாமி, நமக்கு பெருமாள் புறப்பாடு ஆக போறது, பெருமாளை தோல்லே எழுந்துருள பண்ண வேண்டும், பெருமாளுக்கு கொடை பிடிக்க வேண்டும், பெருமாளுக்கு பாசுரங்கள் சேவிக்க வேண்டும், பெருமாளுடைய சந்நிதியை திருவலகிடுதல்னு பேரு. திருவலகிடுதல்னு சொன்னா அந்த சந்நிதியை நல்லா கூட்டி தெளிச்சு கோலங்கள்லாம் போட்டு அழகுபடுத்தி வைத்திருக்க வேண்டும். அந்த மாதிரியான கைங்கரியங்கள், சரீரத்தாலே செய்யும்படியான கைங்கரியங்கள் இருக்கின்றனவே, அதிலே ஈடுபாடு இருப்பவர்கள்னு ஒரு சாரார். அவர்கள் பெரும்பாலும் இந்த பக்கம் வர மாட்டார்கள், இவர்கள் அந்த பக்கம் போக மாட்டார்கள். ஆனால் 2 பேரும் எந்த வகையிலும் குறைச்சல் கிடையாது. யாரையும் அப்படியாக நினைத்து விடக்கூடாது. உபன்யாசங்கள் கேட்கக்கூடியவர்கள் உடல் உழைப்பு இல்லாதவர்களால இவர்கள் குறைவானவர்கள் நோ,
உடல் உழைப்பு செய்வதனாலே அவர்கள் உயர்ந்தவர்கள்னோ அல்லது அவர்கள் உபன்யாசம் கேட்கலங்கனால அவர்கள் குறைவானவர்கள்னோ உடல் உழைப்பு இப்படியாக நாம் நினைக்கவே கூடாது. இருவருமே எதற்காக செய்கிறார்கள்? பகவானுக்காக செய்கிறார்கள். இவர்களும் செவியால எதை கேட்கிறார்கள்? நெஞ்சால எதை நினைக்கிறார்கள்? பகவானைத்தான் நினைக்கிறார்கள். அவர்களும் உடலால யாருக்காக உழைக்கிறார்கள்? அவர்களுடைய கைங்கரியங்களும் பகவானுக்காகத்தான் செய்யப்படுகின்றன. ஆனபடினாலே இவர்கள் இருவருடைய நோக்கமும் ஒன்று. இது ரொம்ப வேண்டாம். சாதாரணமா நம்ம நம்முடைய இடங்களிலே பார்க்கலாம். சில மாணவர்கள் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரர்களா இருப்பார்கள். சில மாணவர்கள் அவன் வகுப்பறைக்கே வரமாட்டான். ஆனா யாருக்காக ஒண்ணுன்னா உடனே வந்து நின்றுவான், எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பான், எல்லாமே செய்வான். இதெல்லாம் உலக வழக்குல பாக்குறோம். அதனாலே இதை ஏன் சொல்றேன்னு கேட்டால், இப்படித்தான் இதெல்லாம் லோகா பின்ன ருச்சின்னு பேர். உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ருச்சி, ஒவ்வொரு விதமான சுவை. அதை போல இவர்களுடைய ருச்சி, இவர்களுடைய சுவை, இவர்களுடைய மனம் எதிலே லயித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு இப்படி 2 விதமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் என்னன்னா அவருடைய தன்மை, அவருடைய இயல்புன்னு சொல்லக்கூடியது, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு கேட்டா அவர்கள் கைங்கரியபரர்களாக இருக்கிறார்கள். இன்னொருத்தர் குணானுபவம், பகவானுடைய ஒவ்வொரு குணங்களையுமாக நெஞ்சிலே நினைத்து 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 அதிலேயே ஊறி திளைப்பது என்பதாக இருக்கிறார்கள். அதனாலே வெள்ளத்தரவில் துளம் அந்த வித்தினை கொண்டு உள்ளத்திலே கொண்டிருப்பவர்கள் இந்த முனிவர்களும் யோகிகளுமாக இருக்கிறார்கள். அவர்கள் மெல்ல விழுந்து உறங்கி எழுவதுங்கிறது இயல்பாக அந்த எழுதல் நடக்கணும். சில பேர், நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். ஒன்னும் அவர்களை யாரும் எழுப்ப வேண்டாம், அவர்களுக்கு எந்த விதமான அலாரமும் செட் பண்ண வேண்டாம். அவர்கள் எழுந்து கொண்டார்கள் அப்படின்னா மணி 4ன்னு தெரிஞ்சுக்கலாம். சுவாவமாகவே 4 மணிக்கு அவர்கள் 3:55க்கு உறங்கினால் கூட 4 மணிக்கு அவர்களுக்கு விழிப்பு வந்துடும். எத்தனை மணிக்கு தூங்கினாலும் அவர்கள் 4 மணிக்கு எழுந்து விடுவார்கள். அது சிலருக்கு பழக்கம், பயிற்சினாலே வருவது. நிறைய பேர் 4 மணிக்குன்னு வச்சு அந்த 4 5 ஆகி 5 6 ஆகி 6 7 ஆகி ஏர்லி மார்னிங் 8 o'clock இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி அவர்கள் அப்படியாக எழுப்புவர்கள். சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உதிக்கிறது அப்படின்ற வழக்கம் நிறைய பேர் சொல்லுவார்கள். நான் சூரியோதயமே பார்த்ததே இல்லை. ஏன்னா அவன் சூரியோதயம் பார்த்தது இல்லைன்னா அவன் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்தா தானே சூரியோதயத்தை கண்ணில் பார்த்திருக்க போனான். அப்படியாக சூரியன் உதித்து அவன் உச்சிக்கு வந்த பிறகு எழுவது அப்படின்னா நிறைய பேருக்கு வழக்கம் இருக்கிறது. ஆனா அப்படி இல்லை. இவர்கள் விரைந்து எழுவார்கள். ஆனா அப்படி எழுற பொழுது சிலரை எழுப்புறதுக்கு சில விதமான யுக்திகள்லாம் இருக்கு. அலாரம் இருந்தா தான் சிலராலே எழ முடியும். சிலர் சில விதமான சப்தங்கள் கேட்டு எழுவார்கள். சிலர் மாடுகள், நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது எங்க வீதிகள் இருந்து, இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் பசுக்கள் எங்க இருக்குன்னே தெரியல, ஒழிஞ்சே போச்சு என்னவோ தெரியல. காலையில எங்க வீட்டு வாசல்ல மாடு கட்டி வச்சிருப்பேன். ஒரு மாதிரி சர்ன்னு சத்தம் கேட்கும். அப்படின்னா அவன் பால் பாத்திரத்துல கறக்குறான்னு அர்த்தம். அந்த ஓசை இருக்கிறதே அதை கேட்டு எழுந்த காலம்லாம் ஒண்ணு உண்டு. அப்படியான ஓசைகள்லாம் இருக்கின்றன. அந்த மாதிரி அப்படி எழுற பொழுது மெல்ல எழணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படியே திடீர்னு போய் அந்த அலார சத்தம் கேட்டு அப்படி கண்ணை விருட்டுன்னு முழிக்கிறது, அல்லது பிடிச்சவனை உழுப்பி அவனை எழுப்புறது. இன்னும் சில இடங்கள்ல தயாரா இருப்பார்கள். ஆச்சு 5 மணியா அலாரம்னு தனியாலாம் வைக்க வேண்டாம். அம்மாவோ ஆரோ உறவினர்கள் மனைவியோ ஆரோ அவர்கள் கையில ஒரு சொம்பு ஜலம் வச்சிருப்பார்கள். அதை கொண்டு அவர்கள் மேல ஊத்து, இப்பெல்லாம் என்னென்னவோ பண்ணி எழுப்புவார்கள். அப்படிதான் எழுறதெல்லாம் எழுதல் கிடையாது. எப்படி எழணும்? மெல்ல எழுந்திருக்கிற பொழுதே மெதுவாகத்தான் எழ வேண்டும். பூமாதேவியை பார்த்து முதல்ல எழுந்த உடனே என்ன பண்ணும்? ஹரிநாம ஸ்மரணம் ஒண்ணு 7 முறை ஹரிர் 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 ஹரி 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 என்று 7 முறையாக பகவன் நாம ஸ்மரணம் பண்ண வேண்டும். மனசுல முதல்ல பகவான் ஹரிநாமம் சொல்லணும், 7 முறை சொல்லணும். அதுக்கு பிறகு பூமி தேவியை பார்த்து, அம்மா பூமி தேவியே, உண்மையிலதான் நடக்கிறேன், மிதிக்கிறேன், ஓடுறேன், எல்லாம் செய்கின்றேன். ஆனாலும் கூட அகழ்வாரை தாங்கும் நிலம் என்கின்ற ரீதியாக நீயும் பொறுமையாக காத்திருக்கின்றாய். அப்படி பொறுமையே வடிவமானவளே, என்னை மன்னித்துக்கொள், என் பிழை பொறுத்துக் கொள்வாயாக பூமி தேவி இடத்துல அபராத க்ஷாமனம்னு பேரு. பிழை பொறுக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு வலது காலை எடுத்து கீழே பூமியில தரையில ஊன்றி மெல்ல எழுந்து அப்படின்னு மனிதர்களுக்கு இருக்கு. அது போல இந்த ரிஷிகளும் எழுந்துகிற பொழுதே ஹரீர் 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 ஹரின்னு ஹரிநாம ஸ்மரணம் பண்ணிக்கொண்டே அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அந்த ஹரி ஹரின்னு ஒருத்தர் 2 பேர் இல்ல, எங்க பார்த்தாலும் ரிஷிகள், எங்க பார்த்தாலும் யோகிகள். கண்ணன் வந்து பிறந்த பிற்பாடு எல்லா இடங்களிலும் ரிஷிகள், யோகிகள், முனிவர்களாக நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஹரி 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 ஹரின்னு எழுந்தார்களே, அவர்கள் எழுந்த அந்த பேரரவம் கேட்டது. அது எப்படி எழுந்தார்கள்? உள்ளத்து கொண்டு அவர்களுடைய ஹிருதயத்திலே பகவான் வாசம் பண்றான். பெருமாள்
எங்கே விரும்பி உரைகின்றான்னு கேட்டா அடியவர்களுடைய இதயத்திலே இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர். எல்லாரும் சொல்லுவார்கள் பெருமாளுக்கு எது இருப்பிடம் அப்படின்னு சொன்னா திருவேங்கடமலை, ஸ்ரீவைகுண்டம், அழகர் மலை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் பெருமாள் விட்டுட்டார். பின்ன எங்க இருக்கிறார்னா அந்த மாயன் வந்து இருப்பிடம் எந்த இதயத்துள்ளே தனக்கு இன்புரை. இப்ப அவன் எங்க இருக்கிறான்? என்னுடைய இதயத்துல இருக்கான். ஏன் தெரியுமா? என்னுடைய ஆச்சாரியனாகிற சுவாமி ராமானுஜரை நான் என்னுடைய இதயத்திலே வைத்திருக்கிறேன். அதனால சுவாமி ராமானுஜர் எங்கே இருப்பார்? அங்கதான் பெருமாள் இருப்பார். அதனாலே பெருமாள் தன்னுடைய கோவில்களெல்லாம் கூட விட்டாலும் விடுவாரே ஒழிய அடியவர்களுடைய இதயத்தை அவன் எக்காரணம் கொண்டு விடுவதே கிடையாது. அவன் அன்போடே அவனை விரும்புபவர்கள், அன்போடே வழிபடுபவர்கள், அவருடைய இதயத்திலே அவன் எழுந்தருளி இருக்கிறான். வள்ளுவர் சொன்னார், மலர்மிசை ஏகினான் என்று சொன்னார். மலர்மிசை ஏகினான்னா அது என்ன மலர்? திருக்குறள் உரையாசிரியர்களே பரிமேலழகர் உரைதான் உயர்ந்த உரை என்று சொல்லுவார்கள். அந்த பரிமேலழகர் உரை எழுதினார், அடியார்களின் மனத்தாமரையாகிற மலரின்கண் விரைந்து சேரலின் என்று உரை எழுதினார். அடியார்களுடைய மனம் இருக்கிறதே, ஹிருதயம் இருக்கிறதே, அதுதான் தாமரை. அந்த இதய தாமரையிலே எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான். ஆனபடினாலே அதான் மலர்மிசை ஏகினான் என்பதற்கு பொருள் என்று பரிமேலழகர் உரை எழுதினார். அப்படி இதய தாமரை ஆகிற மலரிலே எழுந்தொழி இருப்பதைத்தான் உள்ளத்து கொண்டு என்று ஆண்டாள் பாடுகின்றார். ஆழ்வார் சொல்றார், அறவத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து. பெருமாள் ஆழ்வாருடைய இதயத்திலே குடியேற. அப்படி குடியேறினா சில பேருக்கு வழக்கம் உண்டு. அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, கொஞ்சம் பண்ட பாத்திரங்கள், உறவினர்கள் இவர்கள்லாம் ஒரு பக்கமா இருக்க வச்சுட்டு, நீங்கள்லாம் இந்த இடத்துல இருங்கள், நான் மட்டும் தனியா போறேன்னு சொல்லி ஏதோ வேலை நிமித்தமாக வெளியூர்கள்ல ஒரு இடத்த தனியா போய் குடியேறுவார்கள். அப்பெல்லாம் பெருமாளுக்கு அறகுறையெல்லாம் குடியேற பிடிக்கலை. அதனால பெருமாள் புறப்பட்டு வரப்பொழுது என்ன பண்ணிட்டார், அவருடைய வீடு வாசல் என்னென்ன உண்டோ, பிராட்டி யார் யார் உற்றார் உறவினர் யாரெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் கூட்டு வந்து அப்படியே அங்கிருந்து இங்க நேரா ஷிஃப்ட் ஆகி அப்படியே வந்துட்டார். இப்ப பார்த்தா அரவத்து அமளின்னு ஆதிசேஷன் இருக்கிறார், அரவிந்த பாவை பிராட்டி இருக்கிறா, எல்லாரையும் அழைத்து கொண்டு அப்படியே ஆழ்வாருடைய ஹிருதயத்தில் அப்படியே பூர்ணமாக இப்பொழுது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என்று ஆழ்வார் பாசுரம் பாடினார். அப்படியாக அடியார்களுடைய ஹிருதயத்திலே அப்படியாக எழுந்தருளி இருப்பது. அந்த ஹிருதயத்திலே கூடிய எம்பெருமான் அவர்கள் எழுகின்ற பொழுது ஏன் மெல்ல எழுகிறார்கள்னா ஒரு காரணம் சொல்றார் வியாக்கியாதா, உரையாசிரியர் சொல்றார். அது ரொம்ப முக்கியமான காரணம். அவர்கள் என்ன மனநிலையில இருக்கிறார்கள்? ஒரு கர்ப்பவதி, பூர்ண கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவள், ஆமா இங்க வான்னு கூட்டா உன்னை விருட்டுன்னு எழுவல, எழக்கூடாது, எழமாட்டாள். தன் வயிற்றிலே இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதபடி அப்படியே நிதானிச்சு பொறுமையா முதல்ல உட்கார்ந்து அப்புறம்தான் பூமியில காலை வச்சு அப்படித்தான் மெல்ல அவள் எழுவள். அதே போல தங்களுடைய மனத்திலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். ஆழ்வார் சொல்றார், மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லாருக்கு அரவதண்டத்தில் உயிலுமாமேனும் மார்வம் என்பதோர் கோவில் உள்ளம் பெரும் கோவில் என்பதாக ஆழ்வார்களுடைய சித்தாந்தம் ஆனபடினாலே அந்த ஹிருதயமாகிற கோவில் இருக்கிறதே, அந்த கோவில்ல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான், அவனுக்கு ஆபத்து நேரக்கூடாது என்று அவர்கள் மெல்ல எழுந்தார்கள். உதாரணம் சொல்றார், பிரகலாதன் குழந்தை, அந்த குழந்தையை அவன் தகப்பன் பல விதங்களிலே ஹிம்சை பண்ணினான், பல விதங்களிலே கஷ்டப்படுத்தினான். அப்படி பல வகைகளிலே கஷ்டப்படுத்துகின்ற போது அந்த குழந்தை என்ன பண்ணான், மலையில இருந்து உருட்டி விடுறான். அப்படி மலையில இருந்து உருட்டி விட்டா அந்த பிரகலாதனாகிற குழந்தை என்ன பண்ணினான், உருண்டு வரக்கூடிய குழந்தை இப்படி மாரோட கட்டி பிடிச்சு கொண்டே உருண்டு வர்றான். ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியதானே. அவன் சொன்னான், அதெல்லாம் நான் ஒண்ணும் கத்த வேண்டாம், எங்க அப்பா காப்பாத்திடுவார், பெருமாள் காப்பாத்திடுவான்ட்டான். அப்புறம் ஏன்டா பயமாடா, மாறல ஏன்டா கை வச்சுட்டு இறுக்கி பிடிச்சனா? அது இல்ல, அதே பெருமாள் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே அவர் எழுந்தருள் இருக்கிறார். என்னுடைய உடல் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் இப்படி அப்படியுமாக உருண்டு வருகின்ற பொழுது எங்காவது ஒரு இடத்துல பெருமாளுக்கு அடிபட்டுமோ நினைச்சு என்னுடைய ஹிருதயத்திலே கையை குறுக்காக கட்டி கொண்டு நான் உருண்டேன் என்று அந்த குழந்தை சொன்னது. அதான் பிரகலாதன் ரொம்ப உயர்ந்த பரமபக்தனாக இருக்கிறான். அப்படியாக பகவான் தங்களுடைய ஹிருதயத்திலே எழுந்தருள் இருப்பதனாலே அவனுக்கு ஒரு இடரும் நேராதபடி, ஒரு ஆபத்தும் நேராதபடி அந்த எம்பெருமான் அவன் எழுந்தருள் இருக்கிறான் என்ற நினைவோடு இருப்பார்கள். அதுதான் மெல்ல விழுந்து அரி என்ற பேரறவம். அப்படிப்பட்ட அந்த பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து படுக்கையிலே படுத்திருந்தால், இதுன்னு இப்ப நாம பார்த்த அந்த காட்சியெல்லாம்
அப்படி படுக்கைக்கு கீழே தண்ணீர் வந்துச்சுன்னா படுக்க முடியுமா? ஐயோயோன்னு உடனே எழுந்துக்கிறோம். அதை போல இவர்கள் படுத்திருந்தார்கள். பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ஹரி 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 ஹரின்னு அப்படி இந்த பேரறவும் செவியிலே கேட்டது. அப்படி கேட்ட உடனே படுக்கைக்கு கீழே தண்ணீர் வந்ததை போல சற்று நாங்கெல்லாம் எழுந்து கொண்டோம். எழுந்து கொண்டு உன்னையும் எழுப்புவதற்காக வந்தோம். ஆனால் நீயோ பிள்ளாய், அவளை சொன்ன வார்த்தை பிள்ளாய் என்று சொன்னார்கள். அது என்ன பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? புதியவள்னு அர்த்தம். பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்துல குழந்தைகள் இப்பதான் பழகுறார்கள்னா பழகக்கூடிய குழந்தைகள் அதை உன்னை தெளிவா செய்ய மாட்டார்கள். அப்புறம் பழக பழகத்தான் அவர்கள் பக்குவம் ஏற்பட 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 அவர்கள் அதை பழகிக் கொள்வார்கள். இப்ப இவள் பெருசா பழக்கம் இல்லாதவள். எதிலே? பகவானுடைய அடியார்களிடத்திலே பெரிய பழக்கம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவள் இப்ப உள்ள கிருஷ்ண அனுபவம் பண்றா, பகவானை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆனா பகவானை அனுபவிக்கிறதே இன்பம் தான். ஆனா அதை காட்டில உயர்ந்த இன்பம் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? அதுதான் அடியார்களை அனுபவிப்பது. பெருமாளை தான் மட்டுமாக தனியாக அனுபவிப்பதுன்றது உயர்ந்த அனுபவம் அல்ல. அந்த பெருமானை அடியார்களோட இணைந்து அனுபவிக்க வேண்டும். அதுக்குத்தான் ஆழ்வார் சொல்றார், நனி மா கலவி இன்பம் என்று சொன்னார். நனிமா கலவி இன்பமே நாளும் வாய்த்த நங்கட்கு என்று ஆழ்வார் பாடுகின்றார். இன்பம், கலவி இன்பம், மாக்கலவி இன்பம், நனிமா கலவி இன்பம். இன்பம் என்று சொல்லக்கூடியது ஏதாவது ஒரு புலன்களாலே அனுபவிப்பது. இப்போ நல்ல இனிப்பா உன்னை சாப்பிட்டா நாக்குக்கு இன்பம், நல்லா பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை பார்த்தா கண்ணுக்கு இன்பம், பிடிச்ச பாட்டு கேட்டா காதுக்கு இன்பம். இதுக்கு இன்பம்னு பேர். ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய இன்பம், இந்த 5 புலன்களுமே இன்பம் துய்ப்பது இதுனா கலவி. ஒரு ஸ்திரீ புருஷ சம்போகம் என்று சொல்லக்கூடியதான ஒரு உடல் தொடர்பினால ஏற்படக்கூடிய உறவு இருக்கிறதே, அது 5 புலன்களாலும் அனுபவிக்கக்கூடிய இன்பம். அதுக்கு கலவி இன்பம்னு பேர். ஆனால் மாக்கலவி இன்பம் இருக்கிறதே, அந்த மாக்கலவி என்பது எம்பெருமானாகிற பகவானை அனுபவிக்கின்ற பொழுது மிகுந்த பேரின்பம் கிடைக்கிறது. அதுக்கு மேல ஒரு நனி, நனினா இதுவும் ஒரு உரிச்சொல் தான். மாங்கிறதே ஒரு உரிச்சொல் தான். அதுக்கு மேல நனி மா கலவி இன்பம்னு 2 உரிச்சொல் போடுற. ஏன்னா பகவானை அனுபவிக்கிறதே உயர்ந்த இன்பம். அதை காட்டிலும் மிக உயர்ந்த இன்பம் என்னன்னா, எம்பெருமானை அவனுடைய அடியார்களோடே சேர்ந்து அனுபவிப்பது, அவனுடைய அடியார்களோட இணைந்து பாடுவது, கொண்டாடுவது நனிமா கலவி இன்பம் ஆனபடினாலே அந்த நனிமா கலவி இன்பத்தினுடைய பெருமை இந்த பெண் பிள்ளைக்கு தெரியவில்லை. இவள் மாக்கலவி இன்பம் வரைக்கும் வந்துட்டா. கிருஷ்ண அனுபவம் தான் பண்ணி கொண்டிருக்கிறாள். அதை காட்டிலும் உயர்ந்தது நனிமா கலவி இன்பம். அதை அறியாத பிள்ளையாக இவள் இருக்கிறாள். ஆனபடினாலே அவளை பார்த்து சொன்னார்கள், பிள்ளாய் எழுந்திராய் என்று. அந்த பெண் பிள்ளையை எழுப்ப அவளும் இந்த கோஷ்டியோட வந்து சேர்ந்து கொண்டாள். அவர்கள் அடுத்த திருமாலைக்கு போய் என்ன சொல்லி எழுப்பினார்கள் நாளை உபன்யாசத்திலே பார்க்கலாம். இன்றைக்கு உரிய பாசுரத்தை சேவிச்சு இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி கொள்ளலாம். ஈசுகி சென்னங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, கேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர், சோதிமணி மாடங்கள் தோன்றுமூர், நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர், நான்மறைகளோதுமூர், வில்லிபுத்தூர் வேதக்கோணூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு, திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 வைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணு உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருமல்லி வடநாடி வாழியே, வன்புதுவை நகரு கோதை மலர் பதங்கள் வாழியே. ஸ்ரீமத்யை விட்டுச்சுத்தாரிய மனோநந்தன கேதவே நந்தரந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைச பூர்வைஹி ஆச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம். அழ்வாரும் பெருமானார் ஜீயரு திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், அண்ணன் திருவடிகளே சரணம்.